நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்த நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் சமூக மக்களுக்கு எடுத்து சொன்னது என்ன என்பதை அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளாக, கடவுளின் பிள்ளையாக, கடவுளின் வாரிசாக, கடவுளின் மகனாக ஒரு சமூகம் பார்த்து வருகிறது. உலகம் முழுக்க வாழக்கூடிய சமூகங்களில் ஒரு பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளாகவும், கடவுளின் மகனாகவும், வாரிசாகவும் பார்த்து வருகிறார்கள். நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் கடவுள் இல்லை என்பதையும், அனைத்துக்கும் இறைவனான கடவுளான அல்லாஹ்வின் தூதர் என்பதையும், தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்த ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நபி என்பதையும் அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் வரலாறுகளை பற்றி திருக்குர்ஆனில் அதிகமான செய்திகள் இடம்பெறுகிறது. ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றியும், அவர்களின் தாயார் மரியமை பற்றியும், மரியமின் தாயாரை பற்றியும், மரியம் அவர்களினுடைய தந்தை இம்ரானை பற்றியும் பல அறிவுரைகள், பல செய்திகள் அல் குர்ஆனில் மிக பெரும் படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் 3வது சூறாவான சூரா ஆல் இம்ரான், 5வது சூறாவான அல் மாயிதா, 19வது சூறாவான சூரா மரியம் ஆகிய இந்த சூறாக்களிலும், இந்த 3 சூறாக்களுமே 3வது அத்தியாயமும், 5வது அத்தியாயமும், 19வது அத்தியாயமும், ஆல் இம்ரான், அல் மாயிதா, மரியம் ஆகிய இந்த 3 சூறாக்களுமே நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி, அவர்களின் குடும்பத்தார் பற்றி, ஈசா நபியின் தாயார் மரியம், மரியமின் குடும்பத்தை பற்றிய அறிவிப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த 3 சூறாக்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல சூறாக்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனில் அதிகமாக வரலாறு சொல்லப்பட்ட நபிமார்களில் ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களும் ஒருவர். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர்கள் கடவுள் இல்லை, அவர்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட, தந்தை இல்லாமல் அற்புதமாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சாதாரண ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர், அற்புதமான அல்லாஹ்வுடைய தூதர், அற்புதமாக பிறந்த அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய அடிமை, அடியார் என்பதைத்தான் அல் குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவித்து காட்டுகிறது. நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை ஜீசஸ் என்று, இயேசு என்று, அவர்களை கடவுள் என்று வழிபடக்கூடிய மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈசா நபி கடவுள் என்று அல் குர்ஆனில் எந்த ஒரு வசனமும் இல்லை. அவர்கள் கடவுள் இல்லை, மனிதர்தான், அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை நிரூபிக்கும் விதமான வசனங்கள் அல் குர்ஆனிலே இருக்கிறது. அல்லது பைபிளில் எந்த இடத்திலாவது ஈசா நபி தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டார் என்று ஈசா நபி சொன்னதாக பைபிள் பழைய ஏற்பாட்டிலேயோ அல்லது புதிய ஏற்பாட்டிலேயோ ஈசா நபி கடவுள் என்று தன்னை அறிமுகப்படுத்தியதாக ஏதும் செய்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த மாதிரி ஏதும் செய்தி இருப்பதாக தெரியவில்லை. ஒருவேளை பைபிளில் இருந்தாலும் கூட ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும்? படைத்த இறைவனுக்கு எதற்காக வாரிஸ், எதற்காக படைத்த இறைவனுக்கு மகன் தேவை என்பதை சிந்தித்து பார்த்தாலே படைத்த இறைவனுக்கு மகன் தேவையில்லை, வாரிசு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
படைத்த இறைவன் அவனை பற்றி சொல்லுகிறான் அல் குர்ஆனில, சிறிய சூரா 112வது சூறாவான சூரா இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத், கூர்வீராக நபியே நீர் கூர்வீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு சமத், அல்லாஹ் எவரிடத்திலிருந்தும் தேவைகளற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன். லம் எலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. அப்ப அல்லாஹ் தேவைகளற்றவன், அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவன் தேவைகளற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப படைத்த இறைவனுக்கு மனித இனத்துக்கு தேவைப்படுவது போன்று படைத்த இறைவனுக்கு குடும்பமோ வாரிசுகளோ பிள்ளை குட்டிகளோ தேவைப்பட்டால் அவன் இறைவன் என்ற தகுதியிலிருந்து இறங்கியதாக அர்த்தம் அமைந்துவிடும். அதனால்தான் படைத்த இறைவன் அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறான், யாரையும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவில்லை என்று சொல்லுகிறான். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டாலே அப்ப இறைவன் ஒரு மனிதரை தன்னுடைய தூதராகவோ அல்லது தன்னுடைய சிறந்த அடியாராகவோ தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர தனக்கு வாரிசாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதைத்தான் அல் குர்ஆன் சொல்லுகிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி, அவர்களின் சிறப்பை பற்றி அல் குர்ஆன்ல சூரா ஆல் இம்ரான்ல இருக்கக்கூடிய 3 வசனங்களை நாம் உங்களுக்கு எடுத்துரைக்க, இந்த பயான் நிகழ்ச்சியில எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சூரா ஆல் இம்ரான்ல உள்ள 40வது வசனத்திலிருந்து 60வது வசனங்கள் வரைக்கும் ஈசா நபியை பற்றியும் ஈசா நபியுடைய தாயார் மரியம்மை பற்றியும் பல செய்திகள் இருக்கிறது. அதில் 47வது வசனம், ஆல் இம்ரான் சூராவில் 3வது அத்தியாயத்தில் உள்ள 47வது வசனத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பை பற்றி, அந்த அற்புதமான பிறப்பை பற்றி 46, 47வது வசனங்கள் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறது. 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வயு அல்லிமுகுல் கித்தாப வல் ஹிக்மத்த வத் தௌராத்த வல் இன்ஜீல். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் அவருக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜிலையும் கற்றுக் கொடுப்பான். ஈசா நபி பிறக்கிறதுக்கு முன்பு ஈசா நபியின் தாயாருக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறப்பார். தந்தையின்றி அற்புதமாக அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய விதியால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தந்தையின்றி பிறக்கக்கூடிய ஈசா நபி அவருக்கு வேதத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான், ஞானத்தை கொடுப்பான். அதாவது வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜிலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அப்ப பிறந்தவுடனே அல்லாஹுவால் நபி என்ற ஒரு ஞானம், ஒரு அற்புதம், நபி என்ற ஒரு தகுதி, ஒரு ஞானம் வழங்கப்பட்டவர் ஈசா நபி. பிறந்த குழந்தையாக இருக்கும் போதே நபி என்ற ஒரு தகுதியும் ஞானமும் வேதமும் அவருக்கு கற்றுத்தரப்பட்டது. தௌராத், மூசா நபிக்கு அல்லாஹ் இறக்கி வச்ச தௌராத்தையும் அவருக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இன்ஜிலையும் அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஒரு உண்மையை, அவர்கள் எந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகம் பனு இஸ்ராயில் சமூகம். அந்த பனு இஸ்ராயில் சமூகத்துக்கு ஈசா நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அடுத்த வசனங்களில 49, 50, 51 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். வ ரசூலன் இல பனி இஸ்ராயில அன்னி கது ஜிகுத்துக்கும் பி ஆயத்தி மி ரப்பிக்கும் அன்னி அஹ்லுக்கு லக்கும் மினத்தீனி க ஹைஅத்தி தைரி ஃப அன்ஃபுஹு ஃபீஹி ஃப யக்கூனு தைரம் பி இதுனில்லாஹி. இந்த வசனம் ஒரு பெரிய வசனமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை நீங்கள் வாசித்து பார்த்தால் அற்புதமான கருத்தை, ஈசா நபி எப்படி அற்புதத்தோடு படைக்கப்பட்டார்கள் என்பதையும் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு அற்புதத்தை வழங்கினான் என்பதையும் இந்த 49வது வசனம் சொல்லுகிறது. இஸ்ராயலின் மக்களுக்கு, பனி இஸ்ராயில் மக்களுக்கு அவரை தூதராக அவன் ஆக்குவான். பனி இஸ்ராயில் மக்களுக்கு அவரை, ஈசா நபியை அல்லாஹ் தூதராக ஆக்குவான். இவ்வாறு அவர் தூதராக ஆகியதும் அந்த இஸ்ராயல் மக்களிடத்தில் நான் உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்திருக்கிறேன்,
ஈசா நபி தூதராக ஆக்கப்பட்டவுடன், அவர் பிறந்து தூதராக்கப்பட்டு அந்த மக்களிடத்திலே பேசக்கூடிய ஒரு நிலையை அடைந்த போது ஈசா நபி சொன்னது என்ன? நான் உங்கள் இறைவனிடம் இருந்து, நான் உங்களுக்காக உங்களின் இறைவனிடம் இருந்து ஓர் அத்தாட்சியுடன் நிச்சயமாக நான் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி அதில் நான் ஊதுவேன். அது அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு உயிர் உள்ள பறவையாக ஆகிவிடும். பிறவியிலேயே கண்பார்வை இல்லாத குருடர்களையும், தொழுநோயால் பாதிக்கப்பட்ட, இந்த குஷ்டம் என்று சொல்லப்படுகிற தொழுநோயால் பாதிக்கப்பட்ட தொழுநோயாளிகளும் குஷ்டரோகிகளையும் நான் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு, அவன் அனுமதியை கொண்டு குணப்படுத்துவேன். இன்னும் அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பவற்றையும், நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அந்த உணவையும், உங்கள் வீடுகளில் எதை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அதை பற்றியும் உங்களுக்கு நான் எடுத்து கூறுவேன். இன்னும் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கூறினார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தில். அடுத்த வசனத்தில் ஈசா நபி சொன்னது இதை மட்டும் சொல்லலை. அதாவது ஈசா நபி அந்த மக்களுக்கு என்ன சொன்னாரு? அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அவன் அனுமதியை கொண்டு பறவை போன்று களிமண்ணை எடுத்து பறவை போன்று ஒரு உருவத்தை உண்டாக்கி நான் ஊதுவேன். அல்லாஹ்வுடைய உதவியால் அது பறவையாகிவிடும். பிறவிலேயே கண்பார்வை இல்லாத குருடர்களை கண்பார்வை வர வைப்பேன். பிறவிலேயே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட தொழுநோயாளிகளை அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு நான் குணப்படுத்துவேன். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டும் அவன் உதவியை கொண்டும் இறந்தவர்களை நான் உயிர்ப்பித்து காட்டுவேன். இந்த அற்புதம் எல்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதையும், அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அற்புதங்களை, அத்தாட்சிகளை அந்த பனி இஸ்ராயில் மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதையும் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த 50வது வசனத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஈசா நபியை கிறிஸ்துவ சமூகம் கடவுள் என்று, கடவுளின் பிள்ளை என்று சொல்லுகிறதோ அந்த ஈசா நபி தான் யார் என்பதை அந்த மக்களுக்கு சொன்னார்கள். வ முஸத்திகல் லிமா பைன யதைய மின தௌராத்தி வலி உஹில்ல லக்கும் பஅலல்லதி ஹுர்ரிம அலைக்கும் வ ஜிதுக்கும் பி ஆயத்தின் மி ரப்பிக்கும் ஃபத்தகுல்லாஹ வஅத்திஊன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு முன்பு இருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்தவும், உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும், உங்கள் இறைவனிடம் இருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று ஈசா நபி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இன்னும் ஈசா நபி சொல்லுகிறார், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதூஹு ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள். இதுவே சிராத்தும் முஸ்தகீம் என்ற அல்லாஹ்வுடைய நேரான வழி என்பதை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து கூறினார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஈசா நபி கடவுளின் பிள்ளை இல்லை, ஈசா நபி கடவுள் தன்மை உள்ளவர்கள் இல்லை. அனைத்துக்கும் கடவுளான, அனைத்துக்கும் இறைவனான, ஏக இறைவனான அல்லாஹ் தந்தை இல்லாமல் அற்புதமாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு சாதாரண மனிதர், இறந்தவர்களை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ் தந்த அற்புதத்தை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த அனுமதியை கொண்டு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடியவர்களாகவும், களிமண்ணை பறவை போன்று செய்து அதை உயிரோடு உள்ள பறவையாக வர வைக்கக்கூடியவர்களாகவும், பிறவிலேயே கண்பார்வை இல்லாதவர்களை கண்பார்வை வர வைக்கக்கூடியவர்களாகவும், பிறவிலேயே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட தொழுநோயாளிகளை குணப்படுத்தக்கூடியவர்களாகவும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதையும், அவருக்கு முன்னர் அருளப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமான அந்த அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், இதுவே நேரான வழி என்பதை ஈசா நபி அந்த மக்களுக்கு சொன்னார் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மற்றொரு சூறாவான சூரா சஃப், திருக்குரான்ல இருக்கக்கூடிய 61வது அத்தியாயம். அந்த 61வது அத்தியாயத்தின் 5வது 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா நபி பனி இஸ்ராயில் மக்களிடத்தில் சொன்னதை பற்றி சொல்லுகிறான். இதையெல்லாம் சொன்ன ஈசா நபி இன்னொரு உண்மையையும் இன்னொரு அற்புதத்தையும் சொன்னார். எனக்கு பிறகு
இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவார் என்ற உண்மையையும் அந்த மக்களுக்கு சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது கால ஈஸா இப்னு மரியம யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய மின தௌராத்தி வ முபஷ்ஷிரம் பி ரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மது ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத்தி காலு ஹாதா சிஹ்ரும் முபீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் கூறினார், மரியமுடைய மகன் ஈசா கூறினார், பனி இஸ்ராயில் மக்களிடத்தில், பனி இஸ்ராயில் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன். எனக்கு முன்பு அருளப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் எனக்கு பிறகு அஹ்மது என்ற பெயரில் வரக்கூடிய தூதரை பற்றி நற்செய்தி கூறுவதற்காகவும் நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று ஈசா நபி கூறியதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த அஹ்மத் என்ற பெயருடைய தூதர் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முகமது நபி இறைவனின் இறுதி தூதரான இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதருக்கு முகமது என்று ஒரு பெயர், அஹ்மத் என்று ஒரு பெயர், அல் மாஹி என்று ஒரு பெயர், அல் ஹாஷிர் என்று ஒரு பெயர், அல் ஆக்கிப் என்று பெயர். 5 பெயர்கள் முகமது நபி அவர்களுக்கு முகமது என்ற பெயரோடு இருந்தது என்பதை நபி அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இறுதி நபியான இறுதி தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அந்த பனி இஸ்ராயில் மக்களுக்கு ஈசா நபி எடுத்துரைத்தார் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை நபி அவர்களே சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், எனக்கும் ஈசாவுக்கும் இடையில் எந்த தூதரும் இல்லை, ஈசா நபிக்கு பிறகு அல்லாஹ் என்னைத்தான் தூதராக தேர்ந்தெடுத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதையும் அல்லாஹ்வுடைய அடியார் என்பதையும் அல்லாஹுவால் அற்புதமான முறையில் படைக்கப்பட்ட நபி என்பதையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து மனித இனத்திற்கு கொடுத்த அந்த நேர்வழியை மனிதர்கள் சிந்தித்து பின்பற்றுவதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.